அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் இந்த பூமியிலே அநேக நன்மைகளை பெறாத நிலைமையில இந்த பூமியில ஜீவித்து விடலாம். அவர் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமானால் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். பொதுவாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், மற்றவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள், நாம் மற்றவர்களை வெறுக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களை வெறுக்கிறதான ஒரு நிலைமையில வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு மனுஷன் தன்னைத்தானே வெறுப்பதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையிலே அவனுக்கு மகிழ்ச்சி குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி. தேவன் அவருடைய பிள்ளைகளை எந்த விதத்திலே ஆகிலும் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். நம்மை வேதனைப்படுத்துவதற்கு தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம்மை சோதனைக்குள்ளாக்க தேவனுக்கு விருப்பம் கிடையாது. எந்த ஒரு பெற்றோர்களும் பிள்ளைகள் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவதே இல்லை. மனிதர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறதன் அன்பு சுபாவத்தின்படியான ஒரு அன்புதான். சுபாவத்தின்படியான அன்பை பெற்றிருக்கிறதா நாமே நம்முடைய பிள்ளைகள் சங்கடப்பட நாம் விரும்புவதில்லை. எந்த விதத்தில் ஆகிலும் நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பெற்றோர்கள் அநேக காரியங்களை தியாகம் பண்ணி தாங்கள் செலவுகளையெல்லாம் சுருக்கிவிட்டு பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்புவதை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேளைகளிலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்மால் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை நம்ம காணப்படுகிறது. ஆனால் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. தேவன் மாறுவதில்லை. அவர் சொன்னதான தேவனுடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. அப்ப தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் மகிழ்ச்சியை என்ன செய்கிறார்? தருகிறார். இன்னைக்கு அநேக இடங்களிலே இருக்கிற ஜனங்கள், குடும்பத்தினர் மகிழ்ச்சி இல்லாதவர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். பல்வேறு விதமான காரணங்கள் அவர்களால் சொல்லப்படலாம். மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு என்னுடைய பொருளாதார குறைவுகள் தான் காரணம் சொல்லலாம். மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு எப்போது என்னுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிற சொல்லலாம். சரீரத்தில் பலவீனம் இருக்கிற, சுகவீனம் இருக்கிற சொல்லலாம். மற்றவர்களை காரணம் காட்டலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் போது எந்த ஒரு சக்தியாலும் அந்த மகிழ்ச்சியை அழித்து போட முடியாது. இந்த மகிழ்ச்சி எந்த விதத்திலே கடந்து வருகிறது என்பதை வேதத்திலே இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்தாருக்காக என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதைப்பை அறுவடை செய்ய வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேலையாக இருக்கிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதற்கு ஏற்றதான நன்மைகளை தான் அறுவடை செய்ய முடியும். வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு மனுஷன் அநியாயத்தை உழுது தீவினையை அவன் விதைப்பான், ஆனால் அவன் நன்மையை அறுவடை செய்ய முடியாது. அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அதே தான் அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? அறுப்பார்கள். அந்த தீவினையை தான் அவர்கள் அறுப்பார்கள். இவர்கள் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற அநியாயம் இவர்களுக்கு ஏதோ விதங்களில் இவருடைய வாழ்க்கையில வந்தே தீரும். நாம் தேவனுடைய
வார்த்தையின் மேல நம்பிக்கை உடையவர்கள். நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இருக்குமானால் இந்த வார்த்தைகளை அதிகமாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டாகும். நமக்கு மகிழ்ச்சி வேண்டுமானால் இந்த மகிழ்ச்சி குறைவில்லாமல் நிறைவாக வரப்போகிற நாட்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நமக்கு முதலாவது என்ன இருதயம் வேண்டும்? செம்மையான இருதயம் வேண்டும். தேவனுடைய பார்வையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? செம்மையாய் இருக்க வேண்டும். மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்ப்பதில்லை. மனுஷன் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறான், தேவன் இன்னொரு கண்ணோட்டத்தில் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். எனவேதான் இன்றைக்கு தேவனால் நற்சாட்சி பெறுகிறதான அநேக ஜனங்கள் உலக ஜனங்களுடைய பார்வையில கெட்டவர்கள் என்றதான பெயரை எடுக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஏனென்றால் தேவன் அவருக்கு ஏற்றபடி ஜீவிக்கிறதான ஜனங்களை நேசிக்கிறார். மனுஷனோ அவனுக்கு ஏற்றபடி ஜீவிக்கிறதான ஜனங்களை தான் நேசிக்கிறார். அவர்களை தான் நல்லவர்கள் என்று சொல்லுவான். ஒருவேளை உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமானால் நீங்கள் அந்த கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் காலை வேளையில எழுந்து சிலர் ஜெபிக்கும் போது அது மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? இடைஞ்சலா இருக்கும். காலை நேரத்தில் எழுந்து வேதத்தை வாசிக்கும் போது நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கும். ஒருவேளை நாம் அருகாமல் இருக்கிறவர்கள், கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், சில வேளைகளிலே மனைவிமார் எழுந்திருந்து ஜெபிக்கிறது உண்டு. அது கணவன்மார்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். அது இடைஞ்சல் என்று சொல்லி நினைக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறார்கள். ஒரு மனுஷன் தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்யும் போது அது கஷ்டமாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? செம்மையாக இருக்கிறது. அநேக குடும்பத்தில் வாழ்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அனைவரும் விசுவாசிகளாக இருந்தாலும், சில வேளைகளில தேவனுக்குரிய காரியங்களை கணவனோ மனைவியோ செய்ய முற்படும் போது அது அவர்களை சார்ந்ததான ஜனங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அந்த கணவன் வேலைக்கு போய்விட்டு வரலாம். ஆனால் இவர்கள் வேலைக்கு போய்விட்டு வரும்போது சபையில ஒரு கூட்டமோ ஒரு ஊழியமோ நடக்கும். அப்போ அந்த கணவன் நினைக்கணும், நம்ம இரண்டாவது கவனித்தாலும் பரவாயில்ல, முதலாவது யாருடைய காரியத்தில் ஈடுபடட்டும், தேவனுடைய காரியத்தில் ஈடுபடட்டும் என்று சொல்லி விட்டு கொடுக்கிறதான ஒரு அனுபவம் இருக்குமானால் உங்களுடைய இருதயமும் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? செம்மையாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்ததான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்மை சார்ந்ததான ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் போது நமக்கு சங்கடம் வரக்கூடாது. நமக்கு என்ன உண்டாகணும்? மகிழ்ச்சி உண்டாகணும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறதான வழிகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த வழிகளை குறித்து வேதம் சொல்கிறது, அது என்ன வழி? மரண வழி. ஆனா தேவனுடைய பார்வையில செம்மையாக தோன்றுகிறதான வழி அது மகிழ்ச்சியின் வழி என்று சொல்லி இங்கே வேத புத்தகத்தில் இன்றைக்கு வாசித்த வார்த்தையில என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷனுடைய பார்வையில செம்மையான ஒரு இருதயம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய பார்வையில எனக்கு செம்மையான ஒரு இருதயத்தை என்ன செய்வேன் பாருங்க. இருதயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயத்துல சிந்தனைகள் தாறுமாறான சிந்தனைகள்லாம் வருகிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகளை கூட அநேக வேளைகளில சாத்தான் போட்டு பாடாப்படுத்துகிற அவருடைய இருதயத்துல சிந்திக்க கூடாத காரியங்களை சிந்திக்க வைக்கிறான். அவருடைய இருதயம் அநேக வேளைகளில அவிசுவாசமான காரியங்களை சிந்திக்கிறது. அநேக வேளைகளில தேவனை குறித்து மனஸ்தாபப்படக்கூடிய விதத்தில் சிந்திக்கிறது. அப்படிப்பட்டதான நிலைமைகள் வரும்போது நம்மால் பெரிய அளவுக்கு ஜெபம் பண்ண முடிவதில்லை, பெரிய அளவுக்கு ஆண்டுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க முடிவதில்லை, தேவனுக்கு அடுத்தான காரியங்கள் நம்மால் ஈடுபட முடிவதில்லை. ஒரு காரியம் செய்யலாம் நாம், ஏன்னா நமக்கு தெரிகிறது நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு காரியத்தினால் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
சாத்தான் சில வேளை நம்முடைய இருதயத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கலாம். சில செய்கிறதான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை போட்டு கசைக்கு பொழிந்து கொண்டிருக்கலாம். நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவரே, இது எனக்கு தேவையில்லாத ஒரு இருதயம், இதை என்னை விட்டு மாற்றுங்க ஆண்டவர், இதை என்னை விட்டு மாற்றுங்க. சில வேளை நமக்கு சரியாக வந்து தெரியும், சத்துரு நம்முடைய இருதயத்தை போட்டு வந்து என்ன செய்கிறான்? குழப்பிக் கொண்டிருக்கிறான். சத்துருவால் எவ்வளவோ காரியங்கள் செய்ய முடிகிறது. ஆனால் மனிதர்கள் அதை பொதுவாக என்ன செய்வதில்லை, நம்புவதில்லை. உங்களிடத்திலே கூட சில வேளைகளில் சாத்தான் இருதயத்தில் என்ன செய்கிறான்? இதையே செய்கிறான். இவன் தைரியமாக தேவனுடைய தூதர்கள் இருக்கிறதான இடத்துல தூதர்களோடு ஒருவனாக தேவ சன்னிதானத்தில் நின்றவன். உங்க குடும்பத்தில் வந்து நிற்பதற்கு அவனுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமெல்லாம் இல்லை. ஒரே ஒரு காரணத்தினாலதான் நம்ம சாத்தான் வந்து விட்டு வைத்திருக்கிறான். என்ன காரணம்? தேவன் நம்மை பாதுகாத்து வருகிற ஒரு காரணம் தான். தப்பாக நினைத்து விடாதிருங்கள். நான் நீதியாக இருக்கிறபடினால அப்படி நினைத்து விடாதிருங்கள். நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அவர் மகா நீதி உள்ளதான தெய்வம், அவர் மகா பரிசுத்தம் உள்ளதான தெய்வம். அவரிடத்துல போய் நம்முடைய பரிசுத்தத்தை பேச முடியாது. அவரிடத்துல போய் நம்முடைய நீதியை வந்து பேச முடியாது. அவரிடத்துல போய் நாம் ஜெபிக்கிறத ஜெபத்தை பேச முடியாது. அவரிடத்துல போய் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறத வந்து பேச முடியாது. ஏனென்றால் அவர் மகா பெரிதான தெய்வம். அவருடைய சன்னிதானத்துல நாம போக வேண்டுமானால் கூனி குறுகி ஆண்டவரே நம்முடைய கிருபையை நம்பிதான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிதான் நம்ம அவருடைய சன்னிதானத்திலே கடந்து போக முடியுமே ஒழிய, நம்முடைய நீதியான காரியங்களை நாம நினைத்து கடந்து போவோம் என்றால் தேவன் நம்மை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேதத்துல 2 பேர் தேவனுடைய சன்னிதானத்துல கடந்து போகும்போது பாவியான மனுஷன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொருத்தர் அவனுடைய நீதிகளையே மறுபடியும் என்ன செய்யறான்? சொல்லுகிறான், நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்றான், நான் கொடுக்கிறேன்னு சொல்றான், நான் இவனை பார்க்கல எப்படி இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், அவனை பார்க்கல ஜெபம் பண்றேன். இந்த நினைப்பே வேண்டாம். ஒரே ஒரு நினைப்பு தான், கிருபை என்னை காக்கிறது, கிருபை என்னை வந்து தாங்குகிறது. நான் அவனுடைய பார்வையில நல்லவன் அல்ல, நல்லவனாக இருக்க விரும்புகிறேன், பிரயாசப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா நான் அவருடைய பார்வையில யார் அல்ல, நல்லவன் அல்ல. நம்முடைய இருதயம் அநேக வேளைகளில சத்துருவால் வந்து என்ன செய்கிறது? சில வேளைகளில சத்துரு செய்கிறதான காரியங்களை பார்த்தா நமக்கே ரொம்ப பிரமித்து போகும். நேற்று தினத்துல ஒரு நபருக்கு வந்து வீட்டில் வச்சு வேற வழி இல்லாம வீட்டில் வச்சு பேய் வேட்டக்கூடியதான ஒரு நிலைமை ஆகிவிட்டது. சொல்லுகிறது, 6வது வகுப்புல நான் படித்தேன், குடும்பம் கண்டே பிடிக்கவில்லை. 21 வருடம் ஆகிறது. 6வது வயதில் பிடித்திருக்கிறது. 6வது வகுப்பு படிக்கும் போது பிடித்திருக்கிறது. 21 வருடத்திற்கு மேல ஆகிவிட்டது. செய்வன வைக்கல யாரும். ஒரு குளத்தை பிடிக்க போனா பிள்ளையாம் பிடித்து விட்டது. வலிப்பு, காக்கா வலிப்பு. வருடம் என்ன? 21 வருடம். குடும்பம் கண்டுபிடிக்கவில்லை. என்ன காரணம் என்று கண்டுபிடிக்கவில்லை. எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. 21 வருடங்கள் உள்ள இருந்திருக்கிறது. காக்கா வலிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த காரணம் தான் என்பது அவர்களுக்கு வந்து என்ன செய்யல, தெரியல. அது மட்டுமல்ல, குடும்பத்துல சமாதானம், சண்டை, சச்சரவு, ஒரு நேரம் நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 21 வருடங்கள் சொல்கிறது. யார் என்னை கண்டுபிடிக்கவில்லை. இந்த குடும்பத்தை முழுவதுமாக நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். கணவன் மாற்றி மனைவி, மனைவி மாற்றி பிள்ளைகள். சொல்லுது, சில வேளைகளில குழந்தைகளை அள வைக்கிறது கூட யார்தான்? குறிப்பா நான் சிலரை பார்க்கிறேன், சில பிள்ளைகளை. அது யாரல்ல, அவர்கள் அழுகிறது. சொல்லுங்க, தேவையில்லாம அந்த பிள்ளை அவ்வளவு அழுவும் வீட்டுல. அது ஆடி சொல்றது. அந்த குழந்தைய நான் தான் வந்து தேவையில்லாம அள வச்சு அந்த குழந்தைய ஒடுக்கி கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்ட அளவுக்கு மேல பிள்ளைகள் வந்து அழுதா அந்த பிள்ளைகளை ஏங்கி இந்த பிள்ளைகள் சாப்பிடுகிற சேரத்துல சேராது. சாத்தான் சில குடும்பங்களில் அப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகளிடத்துல செய்கிறான், கணவனிடத்துல செய்கிறான், மனைவியிடத்துல செய்கிறான். இது அநேகர் வந்து அறியாமல் இருக்கிறார்கள். மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆவிக்குரிய சபையில கடந்து வருகிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அதை உணர்ந்து ஜெபிப்பீர்களானால் ஏற்ற வேளையில அது உங்களுடைய குடும்பத்தோடு வெளியேறிய தீரும். சில வேளைகள்ல சிலர் வந்து
என்னிடத்துல சங்கடப்படுவாங்க. யார் யாருக்கெல்லாமோ ஜோம்ன்றாரு இவர், நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஜோம்ன்றதில்லை. சில வேளைகளை நான் ஜெபிக்கிறதான ஜெபம் வீணாக நேரம் இருக்கிறது. ஆண்டோடைய வழிநடத்தல் இருந்து, ஆண்டோடைய ஆலோசனை இருந்து சரியான வேளையில ஜெபிக்கிறதான ஜெபம் லெகுவாக நமக்கு பெரிய பலனை வந்து என்ன செய்யும், பெரிய பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில, இருதயத்திலே, குடும்பத்தின் அங்கத்தினரிடத்துல சத்துரு வந்து செயல்படுவானால், கிரியை செய்வானால் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். அதை பக்தன் பவுலடியார் சொல்லுகிறார். ஒரு சபையினுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், பிசாசுடைய தந்திரங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் அறியாதவைகள் அல்ல, நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சத்துரு எப்படியெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சில குடும்பத்துல பொருளாதாரத்தை யார் அளிக்கிறார்? நேற்று தினத்துல வாசக்கூடத்துக்கு வந்ததான ஒரு நபர் தலையில கை வைத்து பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி உன்னை கடிந்து கொள்ளுன்னு சொன்ன அழகுது. ஏன்னா அந்த குடும்பத்துல பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது யார்? கண்டுபிடிக்க முடியவில்லை. அநேக ஆவிக்குரிய சபையில சிலர் கடந்து போகிறாங்க, சில சபைகளில் கடந்து போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எது என்ன காரியத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த காரியத்தில் நாம் அறிவில்லாமல் இருக்கும் வரைக்கும் சத்துரு நன்றாக நம்முடைய குடும்பத்தில் விளையாடி கொண்டிருப்பான். சத்துரு நன்றாக நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருப்பான். நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் அதற்காக சிரத்தை எடுப்பீங்க, அதற்காக ஜெபிப்பீங்க, அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்க. சீக்கிரத்திலே உங்களுக்கு அந்த காரியத்தில் இருந்து என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவுபடக்கூடாது. காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. காலங்கள் கடந்து போக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளில மகிழ்ச்சி பெருக வேண்டும், உங்களுடைய வருங்கால வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ளதாக இருக்க வேண்டும். வயதாகும் போது நீங்கள் நல்ல அமெரிக்கையோடு, நீங்கள் நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமானால் தேவனுடைய பார்வையில செமையாய் இருக்கிறதான காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்காக தேவன் மகிழ்ச்சியை விதைத்து வைத்து விடுவார். நீங்கள் வரப்போகிற நாட்களில் அதை அறுவடை செய்ய முடியும். தேவனுடைய பார்வையில் செமையான காரியம் அநேகம் உண்டு. வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவைகளை அறிந்து கொள்வீர்கள். இப்போது அதிகமாக விளக்குவதற்கு சமயம் இல்லை. எனவே நான் இதோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறுத்துகிறேன். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சியை தாருங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, மகிழ்ச்சி எனக்காக விதைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் மகிழ்ச்சி அறுவடை செய்ய வேண்டும். என் குடும்பத்திலே மகிழ்ச்சியை நான் அறுவடை செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளைகளில மகிழ்ச்சியை நான் அறுவடை செய்ய வேண்டும். என்னுடைய சந்ததியில மகிழ்ச்சியை நான் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் உங்களை பெரிதான மகிழ்ச்சியால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த 11வது மாதத்துல கர்த்தாவே இந்த முதல் நாள் அதிகால வேளையில உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீங்களே, இதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சில நாட்களில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு, அவைகள் எல்லாம் நினைத்து பார்க்க உதவி செய்தீங்க. கர்த்தாவே நாங்களுமே துதித்தபடினால் மீண்டும் எங்களை ஆசீர்வதித்தீங்க, இதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நாள் நாங்கள் பெற்றத நன்மைகள் எல்லாம் உங்களுடைய மாபெரும் கிருபையினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே இன்னும் கிருபையை நம்பியே உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே வரப்போகிற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் காணப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே வராத ஜனங்கள், வெளியூர்ல இருந்து இந்த சபையில கடந்து வருகிற ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற எங்களோடு ஐக்கியப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தது போல எங்களுடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டதாக காணப்படும். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. நம்முடைய பிள்ளைகள் செய்கிறதான வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கான சுகமான ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே
கர்த்தாவே போகிற வருகிற இடங்களில உங்க பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. இந்த பூமியில நடமாடுகிறதான கொடிய வியாதிகளுக்கு எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே மகிழ்ச்சி குறைபட்டிருக்கிறதோ அந்த மகிழ்ச்சியை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே செமையான இருதயத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வரப்போகிற நாட்களில் இந்த சபையிலே கடந்து வருகிறதான நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகமான மகிழ்ச்சியை அறுவடை செய்யும்படியாக நீ வைத்திருக்கிறபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதை விசுவாசத்தினாலும் உம்முடைய பார்வையில் செமையான காரியங்களை செய்வதனாலும் அறுவடை செய்யத்தக்கதான கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் நாங்கள் இன்னொரு புதிய மாதத்தை காணத்தக்கதாகும் எங்களுக்கு கிருபை பாராட்டு ஆண்டவரே. வருகை இருக்குமானால் நாங்கள் அனைவரும் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தையும் நல்ல நடக்கையை தந்து தேவன் தாமே எங்களை வழி நடத்தி அருள வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஒரு பாடல் பாடும்போது